ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். சாதா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ. இது ஒரு கஸ்டமரோட அளவு ப்ளவுஸு. இது வந்து அவங்க வந்து 1 இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் தான் ஆல்ட்ரேஷன், வேறு ஒன்றும் கிடையாது. ப்ளவுஸ் வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வேணும்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அளவு ப்ளவுஸ் வந்து எப்பயும் போல் இந்த கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் மடிச்சுக்கோங்க. மடிச்சு 1.5 இன்ச்சு எப்பயும் போல் நம்ம மடக்கி அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதில் இந்த ப்ளவுஸை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து 12.5 இன்ச்சு இருக்குது. அவங்க வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க, ஒரு இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 13 இன்ச்சு வைக்கணும். ப்ளவுஸோட உயரம் வந்து 13 இன்ச்சு வைக்கணும். சரிங்களா? நீ எந்த நீடில் போட்ட ப்ளவுஸ் வந்து இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு இது 1/2 இன்ச்சு தையலுக்கு நம்ம எப்பயும் போல் இது மார்க் பண்ணுறது. ஓகேங்களா? 12.5 இன்ச்சு இருக்குது. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இறக்கம் கேட்டிருக்காங்க. நம்ம 13.5 தையலுக்கு சேர்த்து 14 இன்ச்சு. ஓகேங்களா? வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம இறக்கம் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த இறக்கம் கேட்டதை நம்ம கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 1 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ மேலே அடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு. ஷோல்டர் வந்து அவங்க கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் நான் வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். மொத்தம் சேர்த்து 5.5 இன்ச்சு. ஓகேங்களா? ஆம்கோலும் கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்த்து 5.5. அதே 5.5 அப்படியே கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸோட கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த இருக்குல்ல, மடிச்சுட்டு நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே தான் வந்து நம்ம கழுத்தோட இறக்கம் வந்து மார்க் பண்ணணும். அதுலேருந்து வச்சு தான் நம்ம இறக்கம் மார்க் பண்ணணும். இது சரியான அளவு. இது தையலுக்கு மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ கழுத்து 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டில் லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் இந்த லைன் போட்டுக்கலாம். அப்பாவை கொடுத்து வரைஞ்சாச்சு. அடுத்து நம்ம செஸ்ட் அகலம் வந்து எடுத்துக்கலாம். செஸ்டோட அகலம் வந்து இந்த மாதிரி கரெக்டாக மடிச்சுக்கோங்க. அப்படி ஆம்கோல் டு ஆம்கோல் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை இந்த மாதிரி ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ இங்கே இது கரெக்டான அளவு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இங்கே ஆம்கோல் இங்கே கீழே மார்க் பண்ணியிருக்கணுங்களா, மார்க் பண்ணால் தான் அடுத்து அங்கே கரெக்டான அளவு வச்சு மார்க் பண்ணலாம். இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்க இருக்குங்களா, அதில் வந்து அளவு ப்ளவுஸ் வைங்க. வச்சுட்டு அவங்க ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்கள, கரெக்டாக அங்கே மார்க் பண்ணி தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆம்கோலை வந்து நம்ம ரெட்டையாக மடிச்சுட்டு இந்த கரெக்டான மார்க்கும் இந்த கரெக்டான மார்க்கிங் ரெண்டையும் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை மார்க் பண்ணியாச்சு. இதுதான் வந்து செஸ்டோட அகலம். சரிங்களா? இப்போ அது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம டேப்பில் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். 9.5 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? செஸ்டோட அகலம் வந்து 9.5 இன்ச்சு இருக்குது. நமக்கு வேணும்னா இந்த கொக்கி பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா இல்லையா. இது வந்து இழுத்துக்கிட்டு வரும். இதை இழுக்காமல் 9 இன்ச்சு இருக்குது. அப்போ அந்த இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம உள்ளே சேர்த்து அடிச்சிருப்போம். அது சேர்த்தா 9.5 இன்ச்சு. ஓகேங்களா? அந்த 9.5 இன்ச்சு நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ தையலுக்கு மார்க் போட்டுக்கோங்களா, அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்ட் போட்டாச்சு. இங்கே 9.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. என்னல 1.5 இன்ச்சு வச்சு நம்ம ரவுண்ட் வரைஞ்சாச்சு. இப்போ ஆம்கோல் சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ளே வந்து திருப்பி விட்டுக்கோங்க.
திருப்பி விட்டுட்டு இந்த கரெக்டாக இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜில் வச்சுக்கோங்க. இங்கே ஸ்டிச்சிங் போட்டது இந்த இருக்குது. ஏழை முக்கால் இன்ச்சு இருக்குது சரிங்களா. அந்த ஏழை முக்கால் வந்து நமக்கு அதில் வந்து கரெக்டாக மெஷர் ஆகணும். இது சாதா ப்ளவுஸ்னால ஒரு 1/4 இன்ச்சு வந்து கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, கூட வந்துடக்கூடாது நமக்கு சரிங்களா. ஏழை முக்கால், அந்த ஏழை முக்கால் வந்து நமக்கு இதில் கரெக்டாக மெஷர் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இந்த ரவுண்டு வந்து அப்படியே கொடுத்துட்டே வருவோம். ஏழை முக்கால் வந்து கரெக்டாக வந்துடுச்சு சரிங்களா. அடுத்து வந்து நம்ம 2 இன்ச்சு தையலுக்கு கீழே 1 இன்ச்சு டாட்டுக்கு 2 இன்ச்சு தையலுக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் வந்து நம்ம கட் பண்ணுறது, மார்க் பண்ணுறது சரிங்களா. இப்போ வந்து நம்ம கழுத்து ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்டு வந்து நமக்கு அளவு ப்ளவுஸ்லேயும் நம்ம மார்க் பண்ணலையும் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி மேலே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு வர மாதிரிக்கே வச்சு விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி பார்த்துட்டு வாங்க. கரெக்டாக இருக்கா, நம்ம மெஷர் பண்ணது வரைஞ்சது கரெக்டாக இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த பேக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து எப்பயும் போல் 1/2 இன்ச்சு, நம்ம ஹெம்மிங் போடுறதுனால 1/2 இன்ச்சு. இதே நீங்கள் எடுத்து அடிச்சு திருப்பதாக இருந்தால் 1/2 இன்ச்சு ஓகேங்களா. இப்போ ஸ்லீவோட உயரம் வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பார்த்து இந்த 1/2 இன்ச்சில் கரெக்டாக வச்சு இங்கே கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உயரம் மார்க் பண்ணியாச்சு, தையலுக்கு ஏற்றி 1/2 இன்ச்சு ஓகேங்களா. அதே இது நம்ம இங்கிட்டு சைடில் இந்த கரெக்டான அளவில் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து ஸ்லீவோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். பார்க்கும்போது 5.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது ஓகேங்களா. 1 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சை நான் இன்னும் மார்க் பண்ணுறேன். அதில் வந்து 7 இன்ச்சு நமக்கு கரெக்ட், 7.75 7 தான் வருது சரிங்களா. இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் அடிங்க எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அடிங்கை வந்து இந்த ஆம்கோல் இருக்குல்ல, அதையும் இங்கே இப்படி இது பண்ணும்போது நமக்கு எக்ஸ்பெண்ட் ஆகாமல் வரணும் இந்த இடத்துல சரிங்களா. இங்கேயும் இந்த டேப்பை கரெக்டாக இங்கே வச்சு அடிங்கை வச்சு பார்க்கும்போது 7 இன்ச்சு இருக்குது சரிங்களா. அப்போ அதே அளவு தான் நம்மளும் அடிங்கை வந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். நம்ம 1 இன்ச்சு சேர்த்து கரெக்டாக வரலைன்னா நம்ம அவங்க அளவு ப்ளவுஸில் அடிங்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதே தான் நம்ம மெஷர் பண்ணிக்கணும் சரிங்களா. 7.5 இன்ச்சு வருது. இது சாதா ப்ளவுஸ்னால ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வந்தால் பிரச்சனை இல்லை. அதனால் 7.5 இன்ச்சு அப்படியே வச்சு மார்க் பண்ணிட்டேன். நான் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டாச்சு ஓகேங்களா. போட்டுட்டு இப்போ 7.5 பாதி 3.75 வச்சு மார்க் பண்ணிவிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு இந்த ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து இதை வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு மேலே ரவுண்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணுறது. அது போக எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க அடி இந்த கை நீளம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நம்ம மார்க் பண்ணதும் கரெக்டாக இருக்கான்னு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வச்சு பார்க்கும்போது 5 இன்ச்சு இருக்குது ஓகேங்களா. நமக்கு தையல் கூட சேர்த்து 5.5 இன்ச்சு வரணும். தையல் கூட சேர்த்து 5.5 இன்ச்சு வரணும். அப்போ இங்கே அவங்க ப்ளவுஸில் அடிங்க வச்சுட்டு கரெக்டாக இங்கே தான் வரணும். தையல் கூட சேர்த்து தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ கீழே இறக்கி அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதில்
7.5 பாதி 3.25 அதில் 1/2 இன்ச்சு மேலே எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 இன்ச்சு வந்து நம்ம கை குழிவு எடுப்போம் இல்லையா, அதை அது 2 இன்ச்சு மார்க் பண்ணி அதுலேருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் கட் பண்ணோம்ல அது பூரா அப்படியே நம்ம போட்டு ஃபஸ்ட்டு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ கீழே 1.5 இன்ச்சு இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம பட்டியோட உயரம் வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். சரிங்களா, 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான். இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்த்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. மேலே ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது கரெக்டாக 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃப்ரண்ட்டை காட்டிலும் பேக்கை காட்டிலும் ஃப்ரண்ட்டு வந்து ஷோல்டர் வந்து அதிகமாக இருக்கும் ஷோல்டர் வந்து. அதனால் அதை கரெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டே கட் பண்ணும்போது கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ மார்க் பண்ணியாச்சு. இந்த 3 இன்ச்சில் வந்து ஸ்ட்ரைட்டாக 5.5 இன்ச்சுக்கு லைன் போட்டுட்டு இப்போயும் போல் பாக்ஸ் போட்டுருவோம். போட்டுட்டு இதில் வந்து நம்ம பேக்குக்கு வந்து 1.5 இன்ச்சு வச்சோமா, ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச்சு வச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்ட் போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் திருப்பி வந்து இந்த பாப்பாக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது கழுத்து அப்படின்னு கேட்டாங்க. அதை எப்படி மார்க் பண்ணுறதுக்கா என்னன்னு கேட்டாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு லூப் பக்கம் இருக்குல்ல, அதை வந்து இப்படி மார்க் பண்ணுவோம். சரிங்களா, இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம். இது கரெக்டானது. தையலுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோமா, அந்த ரவுண்ட் போடுவோம். இப்போ இது கரெக்டாக வந்துருச்சு. இதே இது நம்ம ஊப்பட்டி பக்கம் வச்சு நம்ம மார்க் பண்ணி பார்க்கும்போது ஊப்பட்டி வந்து ரொம்ப உள்ளே போகும் ஒரு ப்ளவுஸில். இவங்களுக்கு வந்து இது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் இருக்கும். இந்த ஆருக்கு கரெக்டாக ஸ்டிச்சிங்க்கு இங்கே 1/2 இன்ச்சு வரும், கரெக்டாக தான் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து இந்த ஊப்பட்டி வந்து இப்படி உள்ளே போயிடும். இந்த பட்டியை காட்டிலும் இந்த ஊப்பட்டியை காட்டிலும் இந்த பக்கம் பாப்பக்கம் வந்து உள்ளே இங்கே போயிடும். அப்போது நம்ம கழுத்து வந்து அகலமாக வரும் இந்த சைடு. அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம வரைஞ்சிட்டு இந்த வலது கை பக்கம் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு இந்த இருக்குல்ல, வலது கை பக்கம் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு வச்சு அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்படி க்ராஸாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, வலது கை பக்கத்துக்கு மட்டும் தைக்கும்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது வலது கை பக்கத்துக்கு மட்டும் 1/2 இன்ச்சு வச்சு க்ராஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அப்போ இந்த சைடு வந்து வலது கை பக்கம் வந்து லூஸ் விழுகாது. சரிங்களா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்து வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். 4.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 1 இன்ச்சு சேர்த்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணியாச்சு. அவங்களுக்கு கப்போட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த ஷோல்டரு இதையும் கரெக்டாக அப்படியே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு கரெக்டாக இங்கேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 8.1 இருக்குது. அதை அப்படியே திருப்பி கீழே வரைக்கும் பார்க்கும்போது 10.75 இருக்குது. நம்ம 11.75 வச்சு மார்க் பண்ணணும். 12 இன்ச்சாக வச்சு நான் மார்க் பண்ணுறேன், ஒரு 1/4 இன்ச்சு கூட வச்சு. ஓகேங்களா, சரியாக இருக்குங்களா நம்ம வச்சு பார்க்கும்போது. இப்போ வந்து இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. அடுத்து வந்து அளவு ப்ளவுஸ் வந்து அவங்க நிப்பிள் பாயிண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம இந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து கரெக்டாக இங்கே வச்சு
பார்க்கும்போது 3.25 இருக்குது. 3.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக. அப்போ நம்ம 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே மெயின் டாட்லேருந்து இங்கே வரும் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பார்க்கும்போது 2.5க்கு ஒரு புள்ளி கூட இருக்குது. அப்போ 2.6னா நம்ம 3 இன்ச்சு ஒரு புள்ளியும் வைக்கணும். ஓகேங்களா? வச்சாச்சு. இப்போ அவங்க வந்து டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். இவங்க டாட்டை வந்து கட் பண்ணி விட்ருக்காங்க, கிராஸாக கட் பண்ணி விட்ருக்காங்க. அப்போ நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த இருக்க பாருங்கள், இந்த மெயின் டாட்டு இந்த இடத்துல தையல் வருது இல்லையா, அங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. டேப்பை கரெக்டாக வச்சுட்டு அந்த தையலுக்கு நேராக வச்சுட்டு அடுத்த முனைப்பகுதியை எடுத்து இந்த 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 ஷார்ப் இது வருதுல்ல, அது கரெக்டாக எவ்வளோ வருதுன்னு நமக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 1.25 இருக்குது. டாட்டோட அகலம் வந்து 1.25. சரிங்களா? கரெக்டாக வந்து இதாகுது அந்த இடத்துல. அப்போ 1.25 டாட்டோட அகலம் வந்து 1.25. இது வந்து நமக்கு கரெக்டாக 1.25 இருக்குது. சரிங்களா? டாட்டோட அகலம் வந்து கரெக்டாக 1.25 இருக்குது. நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணதுலையே. இப்போ இங்கிட்டு 1.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஏற்கனவே 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்லையா, அதில் ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. அது மாதிரி இங்கேயும் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து அது முடிஞ்சு அடுத்து வந்து நம்ம மெயின் டாட்லேருந்து இங்கிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும், மெஷர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அந்த மெயின் டாட்லேருந்து இதுக்கு மெஷர் பண்ணி பார்க்கும்போது 4 இன்ச்சு இருக்குது. அதே இன்னொரு சைடு வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். இங்கிட்டு 4.25 இருக்குது. ஓகேங்களா? நம்ம கூட வர பகுதியவே வச்சுக்கலாம். 4.25. அப்போ 4.25 வந்து இந்த 2வது டாட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து 4.25 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அது போக தையலுக்கு 2 இன்ச்சு நமக்கு வேணும். இது வந்து 1/2 இன்ச்சு வெளியில் தான் நமக்கு போகுது. சரிங்களா? அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக நம்ம கோடு போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு வெளியில் போகுது, அது வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸாக நம்ம கோடு போட்டுக்கலாம். சரிங்களா? இவ்வளோதான் நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டியோட உயரம் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து ஒரு சைடு 3 இன்ச்சு இருக்குது. அப்போ 4 இன்ச்சு எடுக்கிறோம். 4 இன்ச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து பட்டியோட நீளம் மொத்தத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இங்கேருந்து இந்த 2வது மொதல் அரைக்காத்துக்கு வந்து 3.1 இருந்துச்சா, அந்த 3.1 இந்த 2வது அரைக்காத்துலேருந்து வச்சு பார்க்கும்போது 9.5 இன்ச்சு இருக்குது. அப்போ நமக்கு பட்டியோட அகலம் வந்து 10 இன்ச்சு வேணும். 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு பேக் வந்து நமக்கு 4 இன்ச்சு, பட்டியோட உயரம் வந்து 4 இன்ச்சு. இப்போ மார்க் பண்ணியாச்சு. நமக்கு கூட அந்த சென்டர் டாட்லேருந்து இங்கே எவ்வளோ இருக்குது, 2.25க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. அதே மாதிரி 3.25 ஒரு புள்ளி வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிடுவோம். அவ்வளோதான். அடுத்து இங்கே வந்து கீழே வந்து இடுப்பு சுற்றளவு கரெக்டாக அந்த ஊட் பட்டி இருக்குல்ல, அந்த ஊட்டில் வந்து இங்கே வைக்கணும். இங்கே வச்சு ஜாயிண்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் பார்க்கும்போது 6.25 இருக்குது. அதே இன்னொரு சைடு நம்ம பார்க்கும்போது 6.25 இருக்குது. 2 சைடுமே 6.25 தான் இருக்குது. அப்போ 3 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 6.25, 7.25, 8.25, 9.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இனி நம்ம அப்படியே இந்த பட்டியை வந்து கட் பண்ணிடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பட்டி கட் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.